ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை கோலா உருண்டை. இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை கோலா உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: ஊற வைத்த கொண்டக்கடலை 1 கப், வெங்காயம் 1, பூண்டு 5 பல், வெள்ளை எள் 1 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, ஆப்ப சோடா 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த கொண்டக்கடலை கோலா உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். இதில் தேவையான பொருள் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கொண்டக்கடலை இருக்குது. இது நல்லா 8 மணி நேரம் ஊறி இருக்குது. இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக இதில் பூண்டு ஒரு 5 பல், வெங்காயம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொண்டக்கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். கொண்டக்கடலை மிக்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக இதில் 2-3 பொருள் நம்ம ஆட் பண்ணணும். கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி இருக்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க வெள்ளை எள் 1 டீஸ்பூன். அடுத்ததாக இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கோலா உருண்டை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங்க்கு நம்ம எதுவுமே வந்து ஆட் பண்ணல. அரிசி மாவு, மைதா மாவு இது மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ஏன்னா இது வந்து கொண்டக்கடலைங்கிறதுனால நேச்சுரலாகவே இதில் வந்து நமக்கு பைண்டிங் இருக்கும். நமக்கு வந்து சப்போஸ் இது வந்து போட்டு எண்ணெயில் பிரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் 1 டீஸ்பூன் போல் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை செஞ்சுட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு இது உடனே போடும்போது நமக்கு வந்து இது உடையாது. இது மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து நமக்கு எண்ணெயும் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்ல ஹெல்த்தியான வந்து ஒரு கோலா உருண்டை தான் இது. யூஸ்வலாக வந்து கொண்டக்கடலை அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும், நல்லா ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இப்போ சுண்டல் பண்ணி கொடுத்தோம், பிள்ளைங்க சாப்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் இது அப்படியே வந்து நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த கோலா உருண்டை. இப்போ நம்மளுடைய கொண்டக்கடலை உருண்டை பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து எண்ணெயும் காஞ்சிருக்கு. இதில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ இந்த கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு இருக்கும். ஏன்னா அது கொண்டக்கடலைங்கிறதுனால யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பு கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிக்கும் போது இன்னும் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு தனியாக தொட்டுக்கன்னு நமக்கு வந்து தேவையே கிடையாது. இது வந்து நீங்கள் அப்படியே ஆனால் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் இதில் ஆட் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு வந்து உதிர்ந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படவே வேணாம். நம்ம வந்து 1 டீஸ்பூன் இதில் பொட்டுக்கடலை மாவோ இல்லை கடலை மாவோ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து நமக்கு திருப்பி பிடிக்க வரும். எப்படி வந்து நம்ம மட்டனில் வந்து கோலா உருண்டை பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து நமக்கு ஃப்ளேவர்லேருந்து, ஏன்னா நம்ம வந்து கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவ்வளோ ஹெல்த்தியும் கூட இது. பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு
இதை எடுத்துக்கலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த கொண்டக்கடலை கோலா உருண்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒரு வெஜிடேரியன் கோலா உருண்டைனே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃப்ளேவர்லேருந்து டெக்ஸ்சர்லேருந்து அதே மாதிரியே இருக்கக்கூடிய வந்து ஒரு கோலா உருண்டை தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து யூஸ்வலாக சுண்டலுக்கு வந்து நம்ம ஊறப்படுவோம், அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து கிட்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா சுண்டல் சாப்பிடாதவங்க கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.